எங்களை தேடி வந்திருக்கலாம். எங்களுக்கு அந்த 200 ரூபாயில 300 ரூபாயில உங்களுக்கு தாரேன்னு சொல்லி அவங்க கதைச்சிருக்கலாம். அவங்க கதைச்ச பாடும் இல்ல, வாங்கி கொடுக்குறவங்ககிட்ட எங்களுக்கு கொடுக்குற பாடும் இல்ல. කරුවට රුපියල් 200ක් පඩිය දෙන එකට විරුද්ධව විපක්ෂය නැගිටිනවා නම් එන්න අතම යන්න කියලා මේ පොල් ගෙඩිය நாமல் ராஜபக்ச மலையக அரசியல்வாதி எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவ்வளவு பேரும் ඔය වතියාවේ මේ ගෙල්ලෝගේ කොටසේ අපි ඉන්නේ මේ පොදු ජනතාව අපේ நாமல் ராஜபக்ச மலையக அரசியல்வாதி எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவ்வளவு பேரும் திருவிழாவில் தேங்காய் உடைக்கிற மாதிரி தேங்காய் பொறுக்க ஓடுறீங்க. அது யாரு தேங்காய் உடைக்க தள்ளி விட்டா அங்க கிடக்கு உண்மையில சொல்லணும்னா இன்னைக்கு 200 வருஷம்னு சொல்லி இப்போ எல்லாமே கதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தாக்க இன்னைக்கு என்பிபி அரசாங்கம் வந்து இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு 200 ரூபா சம்பளம் கூட்டிட்டாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி போராடுது. ஆனால் 200 ரூபா சம்பளம் கூட்டிட்டாங்கன்னு சொல்லி தோட்ட மக்கள் இன்னைக்கு தேங்காய் உடைக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. இதுக்கு முன்னுக்கு தேங்காய் உடைக்கல, மாங்காய் உடைக்கல. ஏன்னு கேட்டாக்க 200 ரூபா சம்பளம் கூட்டலை. இந்த அரசாங்கம் வந்து கூட்டினதுக்கு இதுக்கு எதிர்கட்சியில் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு அந்த 200 ரூபா கொடுக்க வேணாங்கிறாங்க. இன்னைக்கு 200 ரூபா கொடுக்க வேணான்னு சொல்றவங்க அவங்க யாரும் இன்னைக்கு இல்லை. அவங்க எனக்கு மாமா மச்சானா யாருமே இல்லை. வந்து ஓட்டு கேட்டு இன்னைக்கு வாலாட்டிட்டு போற சொல்ல போனா அது வேற மொழியில சொல்லணும்னாக்கா அதுக்கு அர்த்தமே இல்லை. மிருகங்களோட சேர்ந்த மனுஷங்க தான் அவங்க. அந்த எதிர்கட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த சட்டத்தை கொடுக்குறனாக்கா இதுக்கு முன்னுக்க இருந்த அரசாங்கத்துல என்னென்னமோ செஞ்சாங்க, ஏதோ செஞ்சாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தோட்ட தொழிலாளர் வந்து எதுவுமே செய்யலையா? இந்த தோட்ட தொழிலாளர் வந்து 200 வருஷம் இன்னைக்கு உழைச்சாங்க. இன்னைக்கு 200 வருஷம் உழைச்சாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாங்க? ஓட்டுரிமையை கூட சரியா கொடுக்கல, ஐடி கார்டு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து 200 ரூபா கொடுத்து ஆக மொத்தமா 1750 ரூபா சம்பளமா அடிப்படை சம்பளமா கொடுத்ததுக்கு வந்து எதிர்கட்சி எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு 21ஆம் தேதி ஒரு கூட்டமும் இன்னொரு வருஷம் ஒரு கூட்டமும் போடுறாங்களாம். இந்த 200 ரூபாய் கொடுக்க வேணாம்னு சொல்லி. இந்த 200 ரூபாய் கொடுக்க வேணாம்னு சொல்றதுக்கு இவங்க வந்து யாரு? இவங்களை வந்து இதுக்கு பிறகு வந்து இந்த அரசாங்கம், இந்த எதிர்கட்சி அரசாங்கம் வந்து இங்க நம்மளை தேடி இன்னைக்கு ஓட்டு கேட்க வந்தா கூட நாங்க அடிச்சு அனுப்புறதுக்கு கூட நாங்க தயங்குறதுக்கு இல்லை. எனக்கு கேட்டால் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீடியாக்களும் அதுன்னு பார்த்தாக்கா ஆளாளுக்கு பாராளுமன்றத்தில் பிரிச்சு அவங்க 200 ரூபா தோட்ட தொழிலாளர் கொடுக்கறதுக்கு என்ன உரிமைன்னு கேட்கறாங்க. இன்னைக்கு அதே உரிமையை தோட்ட தொழிலாளர் கேட்டாக்க அதுக்கு பதிலே இல்லை. இன்னைக்கு அதுக்கு முன் வந்து தான் எமது தோட்ட தொழிற்சங்கத்தை பிரதிநிதிப்படுத்தி தான் இன்னைக்கு பதுளை மாவட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன கூட இன்னைக்கு எதிர்த்து கதைச்சாரு. அதற்கு உதாரணமாக நமது தமிழ் மக்கள் மந்திரி கூட இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு வார்த்தையை கூட கேட்கல. இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னாக்க இரு டிவியில பாத்தீங்கன்னாக்க மரியாதைக்குரிய பார்லிமெண்ட் உறுப்பினர் திகாம்பரம் எதிர்கட்சி தான் அவர் மட்டும்தான் ஒரு வார்த்தையை காய்ச்சாரு. இன்னைக்கு அவருக்கு எதிராக வந்து கை தட்டுறது கூட பக்கத்துல உள்ளவங்க கூட எதுவுமே கேட்கல. அந்த மாதிரி இருக்கக்குள்ள இன்னைக்கு எத்தனையோ மந்திரி இருக்காங்க. தமிழ் மந்திரி தொண்டாமாங்கிறாங்க, அவங்கங்கிறாங்க. எங்களுக்கு வயசு 40 வயசுக்கு எத்தனையோ மந்திரி வந்துட்டாங்க. இத்தனை மந்திரி வந்தோம். இன்னைக்கு 200 ரூபாயில 50 ரூபா கூட்டினாக்க 1000 ரூல்ஸ் பேசுறான், 25 ரூபா கூட்டினாக்க அதுக்கு ஒரு ரூல்ஸ் பேசுறான். அந்த மாதிரி இருக்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிக்கு வந்து நாங்க வந்து எந்த ஒரு சப்போர்ட் கொடுக்க தேவையில்ல, கொடுக்கவும் தேவையில்லை. இதுக்கு முன்னுக்க வந்து நாங்க தூங்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் எழுப்பி இருக்காங்க. மக்கள் எல்லாமே ஒன்று திறந்து இந்த அரசாங்கத்தை வந்து உண்மையிலே வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டா அதற்கு தகுந்த மாதிரிக்க ஒரு 200 ரூபாய் கூட்டி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இதுல கூட இன்னைக்கு கொண்டாடி இருக்கேன். அதுக்கு தானே இந்த மக்கள் வந்து தேங்காய் உடைச்சு அது இதுன்னு செஞ்சு இன்னைக்கு பூசை பண்ணிட்டு கொண்டாடுறாங்க. இதை வந்து பிடிக்காத ஒரு சில அரசியல்வாதி வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மீட்டிங் வைக்கிறாங்கன்னா 200 ரூபாய் கொடுக்க வேணாம், இதுவே வேணாம். அப்பே சொத்தா யாரும் சொத்து இல்லையே. அதே போது தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்கள் வந்து சரியா இருந்துச்சுனாக்க இதுக்கு எந்த தூசி இயலாது. இதற்கு முழுமையாக வந்து நாங்க அரசாங்க பக்கம் இருந்து வேணுங்கிற சப்போர்ட் தரோம். அதே அரசாங்கம் நீங்க எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். 100 ரூபா சம்பளத்தை கூட்டி கொடுத்த ஜனாதிபதி அவர்களுக்கும் அந்த வந்திருக்க அரசாங்கத்துக்கும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னன்னு கேட்டா எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க அரசாங்கத்துல. இதுல எதிர்கட்சி தெரிவிக்கிறது வந்து அவங்க அந்த எதிர்கட்சிக்காரவங்க வந்து இவ்வளவு காலம் இருந்தாங்க. எங்களுக்கு என்ன சம்பளத்துக்குன்னு வந்து கேட்டாங்களா? எங்களை தேடி வந்தாங்களா? நாங்க எங்கன்னு இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இப்ப சம்பளத்தை கூட்டி கொடுத்ததுக்கு பிற்பாடு இப்ப உங்களுக்கு எப்படி 200 ரூபாய் கொடுக்கன்னு அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க. இவ்வளவு காலம் அவங்க எங்களை தேடி வந்திருக்கலாம்.
எங்களுக்கு அந்த 200 ரூபாயில 300 ரூபாயில உங்களுக்கு தாரேன்னு சொல்லி அவங்க கதைச்சிருக்கலாம். அவங்க கதைச்ச பாடும் இல்ல, வாங்கி கொடுக்குறவங்ககிட்ட எங்களுக்கு கொடுக்குற பாடும் இல்ல. சரியா? தயவு செஞ்சு நான் சொல்லிட்டேன், இந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க இந்த சம்பளத்தை பத்தி உங்களுக்கு கதைக்க இல்லாட்டி நீங்க ஒதுங்கி நில்லுங்க. உங்களுக்கு ஏழாது தானே, நீங்க குடுக்கறதே இல்லாமக்கத்தான் பாக்குறீங்க ஒளிஞ்சு எங்களுக்கு வாங்கி கொடுக்குற சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு நாங்க சொல்லிட்டோம், நாங்க போட்ட ஓட்டுல நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க, அந்த எங்க ஓட்டுல உட்காந்துட்டு எங்களுக்கு விரோதமா நிக்கிறீங்க. இப்ப தயவு செஞ்சு உங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம், இந்த ஓட்டுக்கு நீங்க வரக்கூடாது, எங்க இந்த ஸ்டேட் பக்கத்து எங்களை தேடி வரக்கூடாது, மலையக பக்கமே மறந்துருங்க. ஏன்டா அந்த மாதிரி ஒரு அநியாயம் நீங்க செய்றீங்க. அப்ப இவ்வளவு காலம் இருந்த நீங்க இப்ப எங்களுக்கு தேடி கொடுத்துருக்கலாம் தானே. நாங்க கை கொடுக்குறோம். அந்த மாதிரி நேரத்துல இனிமேல் அந்த மாதிரி ஓட்டு கட்டு வந்துடக்கூடாது. நாங்க எல்லாமே உங்களுக்கு தான் இனி நாங்க ஓட்டு கொடுக்கறதோ, இனிமே எல்லாமே எல்லா இதுகளும் நாங்க சப்போர்ட்டுகளும் உங்களுக்கு தான் கொடுப்போம். இவ்வளவு காலம் நீங்க மறைஞ்சு இருந்திருக்கீங்க, இப்ப எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்ச கைக்கு முன்னுக்கு வந்துட்டீங்க. இவ்வளவு காலம் நீங்க எல்லாம் எங்க போனீங்க? இவ்வளவு காலம் எங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்கணும். நீங்க உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, உங்களுக்கு என்ன இல்ல, அதெல்லாம் இவ்வளவு காலம் கேட்டிருக்கீங்களா? இல்ல. ஒரு தூளுக்கு கூட நாங்க யூனியனா போய் கேட்டோம், அது கூட எங்களுக்கு கிடைக்கல தானே. இப்ப இந்த 200 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த மாதிரி அநியாயம் செய்யுங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டோம், நீங்க இதை விட்டு ஒதுங்கி நீங்க எங்கேயோ போயிருங்க. எங்க ஓட்டை விட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இப்ப எங்களுக்கே துரோகம் நினைக்கிறீங்க. அது இவ்வளவு சரியில்லை. நீங்க தயவு செஞ்சு நீங்க எங்கிட்ட சரி ஒதுங்கி போயிருங்க. எங்கோட்டு வாழ்க்கையில எங்கோட்டு ஸ்டேட்லயோ நீங்க தலையிட வரக்கூடாது.